வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இரண்டாவது மலர், அத்தியாயம் 33. வசுந்தரா தனது ஒப்பனையை அந்த ஆளுயர கண்ணாடி முன் நின்று பார்வையிட்டாள். சமீப காலமாக அவளது முகத்தில் தெரிந்த மிடுக்கு, பணக்கார கலை யாவுமே திரை போட்டு மறைத்தாற்போன்று குறைவாக தெரிகிறதோ. தன்னுடைய வயதை கூட எவரும் கண்டு கொள்ள முடியாது என்று பெருமை அவளுக்கு இன்றுமே உண்டு. பொலிவுடன் கச்சிதமாக இருந்த உடல் கட்டும் சுருண்ட கூந்தலுமாக அவள் கம்பீரமான பெண்மணியாக திகழ்ந்தாள். ஆனால் இப்போ சட்டென்று 10 வயது அதிகமாகிவிட்டதைப் போல உணர்வு பெருகியது அவளுக்கு. எவருக்கும் அஞ்சாத நெஞ்சிரத்தோடு நடந்து கொண்டிருந்தவள் ஏன் இப்படி ஆடி போய்விட்டாள்? வசுந்தரா மீண்டும் கண்ணாடிக்குள் ஒரு முறை உற்று பார்த்தாள். அவளது முகத்தில் ஏன் இப்படி ஒரு கவலையின் ரேகை? மனதினுள் மறுபடியும் சம்யுக்தாவின் நினைப்பு. கடற்கரையில் கண்ட நிகழ்ச்சி, அந்த தாடிக்காரர் முகம். ஐயோ, இது என்ன? தன்னால் தன்னந்தனியாக எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் என்று தலை நிமிர்ந்து நடந்தாலே, இப்போது மகளால் எத்தனை பெரிய தலைக்குனிவு ஏற்பட போகிறது? கலவரத்துடன் முன்னறி பக்கம் வந்தாள். சமையல்காரர் குப்புசாமி ஓசைப்படாமல் பின்னால் வந்து நின்றவர் மெல்லிய குரலில், இன்னைக்கு சாப்பாடு வெளியேன்னு சொன்னீங்க, அதனால் என்ற தயக்கத்துடன் நிறுத்தினார். சாப்பாடு இல்லையா? ஏன்? இன்றைக்கு விடுமுறை நாளாச்சுதே. கேள்விகள் எழுமுன் சட்டென நினைப்பில் வந்தது. 4 நாட்களுக்கு முன் ஒரு நாள் மாலை திருமதி கதிரேசன் தொலைபேசியில் அவளிடம் பேசிவிட்டிருந்தாள். திருமதி கதிரேசன் தொழில் சம்பந்தமாக வசுந்தராவுடன் அறிமுகமானவள். கிண்டி தொழில்பேட்டையில் அவளது கணவர் கதிரேசன் ஒரு சிறு தொழில் கூடத்தை துவக்கியிருந்தார். பிளாஸ்டிக் சம்பந்தமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள வசுந்தராவின் உதவியை நாடி வந்தவள் திருமதி கதிரேசன். வசுந்தரா எவரிடமும் நெருக்கமாக பழக விரும்பியதில்லை. ஆயினும் வியாபார நோக்கம் கருதி ஒரு சிலரை பழகுவதற்கு மட்டும் அனுமதித்து விட்டிருந்தாள். திருமதி கதிரேசனை அவ்வாறு அவள் கொண்டாடியதற்கு காரணம், அவர்களது ஒரே குமாரன் வினோத்தின் மீது ஏற்பட்டிருந்த ஒரு துளி அக்கறைதான். வெளிநாடு சென்று MBA படிப்பு படித்தவன். பார்க்க கண்ணுக்கு அழகாக தெரிந்தான். வசதியான குடும்பம். வசுந்தராவின் அப்பா குறிப்பிட்டதைப் போல பேக்ரவுண்ட் நன்றாகவே இருந்த இடம். ஆனால் அவளது இயல்பான பெருமை குணம் வழியே சென்று அவர்கள் வீட்டு பையனை மருமகனாக கேட்க இடம் கொடுக்கவில்லை. சம்யுக்தாவின் அழகும் அந்தஸ்தும் நிச்சயமாக கதிரேசன் வீட்டவர்களை வீழ்த்திவிடும் என எதிர்பார்த்தாள். அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் முடித்துவிட்டு சமீபத்தில் தான் திருமதி கதிரேசன் திரும்பியிருந்தாள். மகனுடைய பிறந்த நாள் என்ற சாக்கில் வசுந்தராவை தொலைபேசியில் அழைப்பு விடுத்திருந்தாள். வினோத் பிறந்த நாள் மறந்துடாதீங்க, சம்யுக்தாவையும் அழைத்து கொண்டு வாங்க. திருமதி கதிரேசன் பேச்சில் பல்வேறு பொருட்களை யூகித்து கொண்டாள் வசுந்தரா. போன உயிர் மீண்டும் வந்ததைப் போல இருந்தது அவளுக்கு. சம்யுக்தாவை மிகுந்த கட்டுப்பாட்டில் வளர்த்து விட்டிருந்ததால் உலகம் தெரியாத பெண்ணாக போயிருக்கிறான். இந்த பரதை பயல் அருண் மீது அவள் காட்டும் அன்பு கூட வெறும் கவர்ச்சியாக இருக்கலாம். நிச்சயமாக அவள் அந்த நினைப்பை மகளின் நெஞ்சத்திலிருந்து கிள்ளி எறிந்துவிட வேண்டும். சம்யுக்தாவை அந்த விசேஷத்திற்கு அழைத்து போனால் அந்த வினோத் தேனில் விழுந்த ஈ போல சொக்கிவிட மாட்டானா? வசுந்தராவின் வியாபார மூளை பரபரப்பாக திட்டம் திட்டியது. ஞாயிறன்று எந்த கடை திறந்திருக்கு என ஒரு வினாடி யோசித்தாள். அண்ணா நகரில் உள்ள பிரபலமான ஷாப்பிங் சென்டர் ஒன்று ஞாயிறன்றும் இறங்கி வருவதை அவள் அறிவாள். போகும் வழியிலேயே ஏதாயினும் பரிசு பொருளை வாங்கி கொண்டு கதிரேசன் வீட்டிற்கு போய்விடுவது என்று தீர்மானித்தாள். சம்யுக்தா எங்கே? அவள் என் கூட வரப்போறா. அவள் ஆரம்பிக்க முன் குப்புசாமி மென்று விழுங்கினார். காலையிலேயே சிநேகிதியாரையே பார்க்கணும்னு காரை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிச்சு. வசுந்தரா முகம் இறுகியது. பெண்ணை அவள் எங்கும் விடுவதில்லை. ரத்னாவின் கண்காணிப்பில் வீட்டினுள்ளேயே கயிற்றால் கட்டப்பட்டிருப்பதை கட்டி போட்டிருப்பதை குப்புசாமியும் உணர்ந்திருப்பவர். வேண்டுமென்றே அவளிடமே வந்து பேசும் அளவிற்கு துணிந்து விட்டாரா? வசுந்தரா அவரை கவனமாக பார்த்தாள். நான் தான் அவளை எங்கேயும் தனியாக காரை எடுத்துக்கிட்டு போக வேணாம்னு சொல்லியிருக்கேனில்ல. காலம் கெட்டு கிடக்குது, எங்கேயாச்சும் விபத்து ஏற்பட்டால்? இவரிடம் என்ன பேச்சு என்ற எண்ணம் உடனடியாக ஏற்பட்டது அவளுக்கு. சரி நான் பேசிக்கிறேன் அவகிட்டே, அதற்களாக கூறிவிட்டு மேலே நடந்தாள். கூப்பிட்டீங்களாமே? சம்யுக்தா தாயிடம் வந்து நின்றபோது வசுந்தராவிற்கு ஒரு வினாடி உள்ளம் துடிப்பை மறந்து போனது.
ரோஜா மலர் போல தென்றலில் ஒய்யாரமாக அசைந்து வரும் அவளது அழகு முகல் இப்படி முகம் வாடி சோர்ந்தாற்போல் எப்படி ஆகிவிட்டாள்? அடுத்த வினாடி அவளது இயல்பான பிடிவாத குணம் தலை தூக்கியது. நல்லபடியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுக்க அவள் முயலும்போது இந்த அசட்டு பெண் தன் பிடிவாதத்தால் எப்படி அதை அழிக்க பார்க்கிறாள்? தன் குலம் அந்தஸ்து எல்லாவற்றையும் தூசியில் போட்டு மிதித்துவிட்டு எல்லோர் முன்னாலும் துணிச்சலாக அந்த கதி கேட்டவனுடன் திரிகிறாளே. ஆத்திரம் பொங்கி அவளது பாசத்தை அழித்து சென்றது. பற்களை கடித்தபடி, இன்னைக்கு நாம் ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு போகிறோம் என்றாள் வசுந்தரா. பிறந்தநாள் கொண்டாட்டமா? எனக்கு எந்தவித கொண்டாட்டத்திலும் கலந்து கொள்ள விருப்பமில்லை. நான் வரப்போவதும் இல்லை. மகளின் முகத்தில் நிலவிய இறுக்கத்தைக் கண்டு அதிர்ந்தாள் வசுந்தரா. எனது விருப்பப்படி நான் வெளியே போகக்கூடாதுன்னுட்டீங்க. இப்போ உங்கள் விருப்பப்படி நான் வெளியே வரணுமா? விடுக்குன்னு கேட்ட மகள் சட்டென உள்ளே திரும்பி சென்று விட்டாள். கோபம், ஆத்திரம், அவமானம் என பல்வேறு உணர்ச்சிகளால் தாக்கப்பட்டவளாய் வசுந்தரா தான் மட்டும் போக தீர்மானித்து விட்டிருந்தாள். சிறிது நேரத்தில் பிரிண்டட் சில்க் சேலையில் வசுந்தரா புறப்பட்டு விட்டாள். ரத்னாவை கூப்பிட்டு சமிக்தாவிற்கு துணை இருப்பதை பற்றி உத்தரவிட்டபடி வாயில் பக்கம் இறங்கினாள். அண்ணா நகர் கடையில் மனிதருக்கு தோன்றிய பரிசு பொருளை வாங்கி கொண்டு காரில் கதிரேசன் வீட்டை அடையும் பொழுது சரியாக இருந்தது. எங்கே வராமல் இருந்துடுங்களோ என்று கவலைப்பட்டேன். திருமதி கதிரேசன் தன் அகலமான பற்களை காட்டி நகைத்தபடி வரவேற்றாள். தமது பருத்த தேகத்தை கூட மதியாமல் வெகு சிறுத்தியுடன் அவள் அருகில் வந்த மிஸ்டர் கதிரேசன், வாங்கம்மா, எங்கு குழந்தையை காணோம் என்று விசாரித்தார். வசுந்தராவுக்கு ஒரு வினாடி தடுமாற்றம் ஏற்பட்டது. சற்றென்ன சமாளித்தவளாய், அவள் சிநேகிதி வீட்டிலே இதே போல பார்ட்டி போயிருக்கா என்றாள். வந்திருந்த முக்கிய புள்ளி எல்லோரையும் வசுந்தராவிற்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. திருமதி கதிரேசன் அவர்களை அறிமுகப்படுத்தியதும் ஒப்புக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு நகர்ந்தாள். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே என்றபடி வினோத்தின் கையில் பரிசை கொடுத்ததும், ஓ தேங்க்யூ ஆண்டி என்றான் சிரித்தபடி. அமெரிக்க வாசத்தில் சிவந்து குண்டாகி போன தேகம், மேல்நாட்டு நாகரிகம் சிந்தி கொண்டிருந்த உடை, பெரிய மனுஷ தோரணை. இவன் என் மருமகனாகி இருந்தால் நான் எத்தனை சந்தோஷப்பட்டிருப்பேன். மனதினில் குமுறையபடி அங்கே போடப்பட்டிருந்த சோஃபாவில் அமர்ந்தாள் வசுந்தரா. என்ன தனியாக உட்கார்ந்துட்டீங்க? சாப்பிட போகலாமே கேட்டபடி அருகே வந்து அமர்ந்தாள் திருமதி கதிரேசன். எல்லோரும் போகட்டும், பிறகு வரேன் சாப்பிட. வசுந்தரா மனக்கிலேசத்தை மறுத்தபடியே பேசினாள். ஒரு வினாடி தயங்கிவிட்டு மெல்ல அடிக்குரலில் கேட்டாள் திருமதி கதிரேசன், நாம் ஒன்று நினைக்க தெய்வம் வேறையா நினச்சிட்டு பாருங்களேன். வசுந்தரா குழப்பத்துடன், என்ன சொல்கிறீங்க என்றால் தடைப்பட்ட குரலில். உங்கள் மகளை மருமகளாக்கி கொள்ளணும்னு ரொம்பவே ஆவலாக இருந்தேன். ஆனால் என்ன ஆனா? வசுந்தராவின் இதயம் துடிக்க துவங்கியது. அவள் வேற யாரோட மன்னிக்கணும். உங்கள் மனசு நோக்கும்படியாக உங்கள் குடும்ப விவகாரத்தை பற்றி பேசக்கூடாது. எங்கள் வினோத்துக்கு கல்யாணம் நிச்சயம் செய்கிறோம். பெண்ணை காட்டி தரேன் வாங்க. ஆதரவுடன் அவள் கையை பற்றினாள் திருமதி கதிரேசன். பாவி பெண்ணே, உன் கண்ணை நீயே குத்தி கொண்டதுமல்லாமல் என் கண்ணையும் குருடாக்கி இப்படி திசை தெரியாமல் அலை கழிக்கிறாயே. மகளை எண்ணி ஓவென்று அலற வேண்டும் போல எழுந்த உணர்வை விழுங்கி கொண்டாள் வசுந்தரா. எல்லோருக்கும் தெரிந்து போய்விட்ட விவகாரம் இரகசியமாகாதே. கண்களில் கசிந்த நீரை மறைத்தபடி எழுந்து நின்றாள் அவள். அத்தியாயம் 34. குப்புசாமி காலையிலிருந்தே மனதில் ஒரு விதமான தவிப்பு. பகல் உணவை தொழிற்சாலைக்கு அனுப்பிவிட்டிருந்தார். வீட்டினுள் இருந்த சம்யுக்தாவிற்கு பிடித்தமான உணவை அவர் தயாரித்து உபசரிக்க இயலாமல் போய்விட்டிருந்தது. வீட்டினுள் வளைய வந்து கொண்டிருந்த சம்யுக்தா உள்ளூர புழங்கி கலங்குவதை அவரும் உணர்ந்திருந்தார். எஜமானியின் நம்பிக்கைக்கு உகந்த ரத்னா இடுப்பில் கையை வைத்தபடி அவர் பின்னாலே திரிந்து கொண்டிருந்தது எரிச்சலை தந்தது. பாப்பா, உனக்காக தயிர் வடை செய்திருக்கிறேன், சாப்பிட்றியா? எஜமானி அம்மாள் தனியாக தொழிற்சாலைக்கு புறப்பட்டு போய்விட்ட துணிவில் சம்யுக்தாவிடம் கிசுகிசுத்தார். வெளியே காட்டி கொள்ளாவிட்டாலும் சம்யுக்தாவின் முகம் சோர்ந்து போயிருந்ததை நொடி பொழுதில் ஊகித்து விட்டிருந்தார். பாவம் குழந்தை, அந்த பையன் மீது வைத்துவிட்ட அன்பினால் எப்படி அவதிப்படுகிறது? பச்சதாபம் அவரை பாகாய் உருக செய்தது. அதே சமயம் உள்ளூர பெருமையும் பொங்கியது. பிடிவாதம் எஜமானி அம்மாளுக்கு மட்டும்தானா? தாய் 8 அடி என்றால் குட்டி 16 அடி பாய்கிறதே. மனதில் நிறுத்தியவனையே மாலையிடுவன் என்று கூறிவிட்டிருக்கிறாளே. பலே பாப்பா, உள்ளூர் பாராட்டி கொண்டார்.
டிஃபன் சாப்பிட்டாச்சா? வேவுக்காரி போல ரத்தனா சாப்பிடுமாறு பக்கம் வந்ததும் புலி போல வெகுண்டாள் சம்யுக்தா. எனக்கு பிடிச்சா நான் சாப்பிட்றேன், இல்லாட்டி சும்மா இருக்கேன். இதெல்லாம் என்ன கேள்வி? ரத்னா குப்புசாமியை விழித்து பார்த்து விட்டு அவ்விடத்தை விட்டு அகன்ற போது அவருக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. நல்லா வேணும் இந்த ராட்சசிக்கு. மனதினால் திருப்தியுடன் சம்யுக்தாவை பார்த்தார். தயிர் வடை உனக்கு பிடிக்குமே பாப்பா, நல்லா சாப்பிடு. அவசரமாக சாப்பாட்டு மேஜை மீது பளபளப்பான ஸ்டீல் தட்டில் 2 தயிர் வடைகளை கொண்டாந்து வைத்தார். தட்டை வெறித்து பார்த்தபடி அவள் உட்கார்ந்திருந்தது அவர் மனதை என்னவோ செய்தது. பாப்பா, உடம்பு நல்லா இருந்தால் தான் மனசு தெம்பாக இருக்கும். ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்தீன்னா சுவரை வச்சு தானே சித்திரம் எழுத முடியும். அவர் குரல் உணர்ச்சி வேகத்தில் தடைப்பட்டது. சம்யுக்தாவின் உதடுகள் லேசாக நடுங்கின. தாத்தா, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. நீங்களே சொல்லியிருக்கீங்க என்னை பேத்தி மாதிரின்னு. இப்போ சொல்லுங்க, அம்மா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாங்களே, நல்லா இருக்கா? என் மனசில் தப்பாக ஏதேனும் நினச்சிருந்தால் நான் அத்தனை துணிவாக முடிவு எடுத்திருப்பேனா? குப்புசாமியிடம் இருந்த நட்புறவின் நிகழ்ச்சியில் அவள் கரைந்து விசிக்கத் தொடங்கினாள். குப்புசாமி அவள் அருகில் நெருங்கி அடிக்குரலில், தைரியமாக இருப்பாப்பா, என்னைக்கும் உண்மைதான் வெல்லும். கண்ணை தொடச்சிக்கிட்டு முதல்ல சாப்பிடுமா, இந்த கிழவன் பேச்சை தட்ட மாட்டியே என்றார் கனிவுடன். வசுந்தரா மீது அவருக்கு மற்றற்ற கோபம் வந்தது. எஜமானி அம்மாளிடம் நிறைய தவறுகளும் குற்றங்களும் இருந்தன. பணம், அந்தஸ்து என்ற கர்வத்தில் கண்மண் தெரியாமல் கட்டியனவனையே இழந்தவள். அவரை வீட்டை விட்டு வெளியேற காரணமானவள். ஆனால் அத்தகைய மாபெரும் குற்றத்தை நீக்கிவிட முயற்சி செய்யவே இல்லை. சொந்த மகள் மீது குற்றம் காண முயல்வது எந்த நியாயத்தில் சேர்ந்தது? தன்னை முதலில் திருத்தி கொள்ள முடியாத தாய் மகளை மட்டும் திருத்த முடியுமா? எஜமானி அம்மாள் ஆடம்பரத்திற்கு ஆசைப்பட்டு மனிதாபமானத்தை இழந்து கொண்டிருப்பதை அவரால் உணர முடிந்தது. இல்லையேல் கண்ணுக்குள் வைத்து காப்பாற்றிய மகளை கண்ணீரில் கரையும்படியான நிலைக்கு கொண்டு வரும் கல் நெஞ்சுக்காரியாக மாறுவாளா? பாப்பா, ஏதோ சொல்ல வாய் எடுத்தவர் வாய்ப்படி அருகில் ரத்னாவின் நிழல் படிவதை உணர்ந்து வாயை இறுக்க மூடிக்கொண்டார். வேண்டா வெறுப்புடன் சம்யுக்தா டிஃபன் தட்டை நகர்த்தி விட்டு எழுந்தபோது அவர் துடித்து போனார். அவளிடம் பூபதியின் விவரங்களை கூறிவிடலாமா? சம்யுக்தா எத்தனை ஆனந்தப்படுவாள். பாப்பா, உங்கள் அப்பாவை பார்த்து பேசினேன். உன்னை மணக்கு போகும் அருணும் அவரும் நெருங்கிய சிநேகிதர்கள். நிச்சயமாக உன் வருங்காலம் நன்றாக இருக்கும் என்று உண்மையை உடைத்து சொல்லிவிடலாமா? சம்யுக்தா எத்தனை ஆனந்தப்படுவாள். சொல்லிவிடாதே, அவரது உள்மனம் எச்சரித்தது. பூபதியுடன் கலந்து பேசிய வகையில் உண்மையை சிறிது காலத்திற்கு உள்ளத்தில் போட்டு பூட்டி வைக்க வேண்டியது அவர் கடமையாயிற்றே. குறுகுறுத்த மனத்துடன் குப்புசாமி சமையலறைக்குள் புகுந்தார். சம்யுக்தா மாடி அறை பக்கம் விரைந்ததும் ரத்னா தோட்டத்து பூச்செடிகளை பார்வையிட வெளியே இறங்கினாள். வீட்டின் இறுக்கமான சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டவராக குப்புசாமி சமையலறையில் தவித்து கொண்டிருந்தார். தொலைபேசி மணி கிணுகிணுத்தது. கோபமாக பாய்ந்து சென்று எடுத்தார் அவர். பக்கத்து பங்களா சமையல்காரர் சுகவனந்தான் பேசினார். என்ன ஆளையே காணோம், நாம் சந்திக்கிறதே குறைஞ்சிக்கிட்டு வருது. சுகவனம் உரிமையுடன் குறைப்பட்டு கொண்டார். நாம் சந்திக்கிறதை விட முக்கியமான சந்திப்பில் இருக்கிறேன். சொல்ல வந்ததை விழுங்கியபடி இப்போது பொழுது போயிடுது என்றார் அசட்டியான குரலில். வழக்கம் போல பூங்காவில் சந்திக்கலாமா? சுகவனத்தின் குரலில் வற்புறுத்தல் இருந்தது. ஒரேடியாக மறுத்துவிட்டால் மனிதர் சந்தேகப்படுவார். அத்தோடு அவருக்கு ஊர் ஆக்கப்போர் எல்லாம் நிறைய அத்துப்படியான விஷயம். எனவே குப்புசாமி சொல்லாமல் விட்டதை தொடுத்து எதையாவது கதை கட்டிவிட்டால் வசுந்தராவின் வீட்டை உப்பை தின்றுவிட்டு நன்றி உணர்வு அவரை விரட்டியது. அதுக்கென்ன, வேலையை முடிச்சுட்டு 5 மணி போல வரேன், பேசுவோம். தொலைபேசியை வைத்துவிட்டு சமையலறைக்குள் புகுந்தார். மீண்டும் இரவுக்கான உணவு அவருக்கு மனப்பாடம். ஆதலால் இயந்திர கதியில் முடித்துவிட்டு குளியலறைக்குள் புகுந்தார். அடுத்த அரை மணிக்குள் மாற்றுடையில் திருநூறு பட்டை நெற்றியில் மின்ன வெற்றிலை பெட்டி சகிதம் வெளியே கிளம்பிவிட்டார். பூனை குறுக்கே வருவது போல, ரத்னா எங்கே போறீங்க என்று கேட்டுவிட்டால் என்ற அச்சம் அவருக்கு. பொடிநடையாக வாயிலை கடந்து தெருக்கோடிக்கு விரைந்தார். வழக்கமாக அமரும் சிமெண்ட் ஆசனத்தின் மீது சுகவனம் வந்து அமர்ந்திருந்தார். பார்த்து ரொம்ப நாளாயிட்டது, எங்கே வராமல் இருந்துடுவீங்களோன்னு பயம். வெற்றிலையை எடுத்த குப்புசாமிக்கு மார்பு வேகமாக அடித்து கொண்டது. ஆசாமி எதற்காக வருந்தி கூப்பிட்டு வம்புக்கு இழுக்கிறான்? ஏதானும் ரகசியம்னு இன்னொரு குண்டை தூக்கி போடவா?
அன்னைக்கு சொன்ன சமாச்சாரம் ஏதாச்சும் தெரிஞ்சுதா? வெற்றிலை குதைப்பியபடி சுகவனம் கேட்டார். என்ன சமாச்சாரம்? குப்புசாமி தெரியாதவரை போல விழித்தார். அதான் அந்த தாடிக்காரர். அதுவா? அது ஏதோ தவறான விலாசம் தேடி வந்துட்டாங்களாம். குப்புசாமி சமாளித்தார். ரகசியத்தை காப்பாற்றும் வரையில் அது நமக்கு அடிமை. அதை வெளியிட்டு விட்டால் அது பெரிய பூதம் போல நம்மீதை பாய்ந்துவிடும் என்ற அனுபவ உண்மையை உணர்ந்தவராயிற்றே. போவது எவனாவது பணம் பறிக்க வந்துட்டானேன்னு பயந்துட்டேன். சுகவனம் வெற்றிலை சாறை உமிழ்வதற்காக எழுந்து சென்றார். குப்புசாமியின் எச்சரிக்கை உணர்வு வேலை செய்தது. அக்கம் பக்கம் பங்களாவாசிகள் எவருக்கேனும் உண்மை தெரிந்துவிட்டால் அரைக்குறையாக தெரிந்த வசுந்தராவின் வாழ்க்கையை பற்றி வேண்டாத கதைகளை கட்டிவிடுவார்கள். சுகவனத்துடன் வேறு கதையை பேசிவிட்டு குப்புசாமி வீடு திரும்பினார். அது சமயம் வசுந்தரா தொழிற்சாலையிலிருந்து திரும்பிவிட்டிருந்தாள். எள்ளும் கொள்ளும் வெடித்த முகத்துடன், எங்கே போயிட்டு வரீங்க என்று அதட்டியபடி முன்னறையில் அமர்ந்திருந்தாள். குப்புசாமி அவளை பார்த்தார். அவளது கணவர் வீட்டு வாயில் வரை வந்ததை சொல்லிவிடலாமா? மனம் அடித்து கொண்டது. அம்மா, வக்கீல் கோதனம் சாரர் பேசுகிறார். ரத்னாவின் குரலை கேட்டதும் தன்னை மறந்தவளாய் எஜமானி அம்மாள் தொலைபேசி அருகு ஓடுவதை வியப்புடன் பார்த்தபடி நின்றார் குப்புசாமி. வக்கீல் சாருக்கு இப்போது என்ன வேலை?